நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜஸ்ட் நியூஸ் தமிழ் சேனல். பாடியநல்லூர் முனீஸ்வரர் அங்காள ஈஸ்வரி ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு பால்குடம், கொடியேற்றுதல், காப்பு கட்டுதல் துவக்க விழா. மாதவரம் தொகுதி செங்குன்றம் அடுத்த பாடிநல்லூர் ஊராட்சி பர்மா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு முனீஸ்வரர் அங்காள ஈஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 61ஆம் ஆண்டு பங்குனி உத்திர தீமிதி திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் மற்றும் கொடியேற்றுதல், காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். சுதர்சனம் தலைமையில் நடைபெற்றது. திருக்கோயில் நிர்வாகிகள் ஆலய அரங்காவலர் குழு தலைவர் மீட்டர் வே. கருணாகரன், எசு கருணாகரன், வீரம்மாள், ஞானம், ராமு மற்றும் விழா குழு தலைவர் எம். வி. புண்ணியசேகரன், செயலாளர் சண்முனியாண்டி, பொருளாளர் எஸ். ஞானப்பா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் கோபூஜை, கணபதி ஹோமத்துடன் கொடியேற்றுதல் தொடர்ந்து ஆலமரம் முனீஸ்வரர் ஆலயத்திலிருந்து சுமார் 15,000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கள் சிரசியில் பால் குடம் ஏந்தியவாறு முக்கிய வீதிகள் வழியாக சென்று ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து தூப தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு காப்பு கட்டுதல் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் அன்னதான குழு தலைவர் அர்ஜுனன், செயலாளர் குணசேகரன், பார்த்திபன் உள்ளிட்ட திருக்கோயில் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர், கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முடிவில் பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கினர். உடனுக்குடன் செய்திகளை காண ஜஸ்ட் நியூஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.